இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 5:20. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய வசனம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறது. இங்கு இயேசு கிறிஸ்து அந்த காலத்தின் மத தலைவர்களான வேத பாரகர்கள் பரிசேயர்களை பற்றி உரையாற்றுகிறார். அவர்களுடைய நீதியின் வெளித்தோற்றத்தாலும் மத சடங்காச்சாரங்களை கடைப்பிடித்தலாலும் அறியப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மாய்மாலத்தையும் நேர்மையான நீதி குறைவுள்ளதாய் இருந்ததால் அவர்களை விமர்சிக்கிறார். மேலும் அவரை பின்பற்றுபவர்களின் நீதி அதிகமாயிருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் என்று முக்கியப்படுத்துகிறார். இங்கு இயேசு கிறிஸ்து இருதயத்திலிருந்து வரும் நேர்மையான நீதி மேலோட்டமாக மத சடங்காச்சாரங்களை காண்பிப்பதை விட முக்கியம் என்கிறார். இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுபவர்களை பார்த்து வெளித்தோற்றத்தை தாண்டி தூய்மையான இருதயம் உள்ள தண்டை பண்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். வெளியான நீதி இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்பாக போதாததாய் இருக்கிறது. ஏனென்றால் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதி மற்றும் மேலான நீதி என்பதை இன்றைய வசனம் முக்கியப்படுத்துகிறது. மனிதனுடைய நீதி தேவ நீதிக்கு ஈடாகாது, ஒப்பிடவும் முடியாது. தேவனுடைய நீதி சுமத்தப்பட்ட நீதி. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்ததால் இந்த நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அவருடைய நீதியின் கொள்கைகளை நம் கணக்கில் போட்டிருக்கிறார். வேத பாரகர்கள் பரிசேயர்களின் நீதியை விட தேவ நீதி அதிகரிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் நீதியால் மறைக்கப்படுவதாகும். அவரை நம்புவது மூலம் கிறிஸ்துவின் நீதியால் மறைக்கப்பட்டிருக்கிறோம். தவிர கிறிஸ்துவில் வைத்திருக்கும் விசுவாசத்தின் மூலம் கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையெனில் ஒருபோதும் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் அவர் நாமத்தை நம்புவதின் மூலம் நாம் நித்தியத்திற்கும் அவருடைய நீதியால் மறைக்கப்பட்டு கிறிஸ்துவின் வாரிசுகளாகிறோம். அவர் பரலோக ராஜ்யத்தை அமைப்பதற்காக சீக்கிரம் வருகிறார். விசுவாசத்தின் மூலம் கிருபையின் வழியாக நம்மை அவர் நீதியில் மறைத்து வைப்பதற்காக தேவனுக்கென்று நன்றி கூறி அவரை போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.